சசிகலா அதிமுகல இருந்து விலகின பிறகு தனியா அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சியில ஓபிஎஸ் இணைவாங்க, அவங்க இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் தட்டுப்பட்டாலும் அதிமுக கிடைச்ச அதே வரவேற்பு சசிகலா தொடங்கின கட்சிக்கு வரல. இதன் பிறகு தினகரன் அவர்களும் பல தக்லைஃப் வீடியோலாம் கொடுத்தாங்க. ஆனா அதுவும் எதுவும் வேலைக்கே ஆகல. அதிமுகவே ரெண்டா உடைஞ்சு போய் இதற்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல எந்த மாதிரி ஒரு சரிவை பார்த்தாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப அதிமுகவோட நிலைமை கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா எடப்பாடி அவர்கள். எடப்பாடி லாக்டவுன்ல பாஸ் பண்ணாங்க, அது மட்டும் தாண்டி பல விஷயங்கள் லாக்டவுன்ல செஞ்சாரு அப்படிங்கறதாகவே எடப்பாடியே ரொம்ப பிடிச்சது எல்லாருக்கும். இந்த 2026 கூட ஒரு எதிர்கட்சி தலைவரா வர வரைக்கும் பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, எடப்பாடி சிஎம் ஆகிறது கூட நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் ப்ரெடிக்ஷன் சொல்றாங்க. ஆனா இப்ப சசிகலா என்ன முடிவு எடுத்திருக்காங்க, விஜய் கூட்டணி அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் கூட்டணி இதெல்லாம் பெற்று சசிகலா வரப்போறாங்களா, இது போன்ற பல விஷயங்கள் கிசுகிசுக்கப்படுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்.